நீங்க பார்க்க போறது வந்து ஃபுல்லி கம்ப்யூட்டரைஸ்ட் எம்ப்ராய்டிங் மிஷின்ஸ். எப்படி ஆப்ரேட் பண்ணும், இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, இந்த மிஷின்ஸ் யூஸ் பண்ணி என்னென்ன ஒர்க் பண்ணலாம். இது வந்து பேசிக் மாடல். இது வந்து டேபிள் டாப் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரேம் சைஸ் பார்த்தீங்கன்னா 8க்கு 14 இருக்கும். மெயினாக சூட்டபிள் ஆகிறது பார்த்தீங்கன்னா லோகோஸ்க்கு, டிஷர்ட்ஸ்க்கு. என்னுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2,40,000 வந்துடும். இது வந்து டெய்லர்ஸ்க்காகவே நம்ம சூட்டபிளாக இருக்கும். இதில் 12 ரீடில் இருக்கு. உங்களுக்கு பாருங்க 12க்கு 14 இருக்கும். இதனுடைய ஸ்லீவ் சைஸ், எல்போ ஸ்லீவ்ஸ் எல்லாம் நம்ம பெருசாக போடணும்னா கூட நம்ம போட்டுக்கலாம். பர் டே 2 பிளவுஸ்லேருந்து 3 பிளவுஸ். இப்போ நம்ம அந்த காலத்துலலாம் கையால் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல சார். இப்போ வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டரைஸ்ட் எம்ப்ராய்டிங் மிஷின். ஜஸ்ட் இதை நம்ம போட்டுட்டு நம்ம இப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டா போதும். ஃபுல்லா அதுவே ரன் ஆகும். நம்ம பக்கத்துல இருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. வாரண்டி வாரண்டி எல்லாமே வந்துடும். உங்களுக்கு கால் பண்ணீங்கன்னா 1 டேல வந்து நாங்க சர்வீஸ் பண்ணி கொடுத்துடுவோம். நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? வணக்கம். ஓகே. ஆமா, இப்ப நம்ம வந்து நீங்க பார்க்க போறது வந்து ஃபுல்லி கம்ப்யூட்டரைஸ்ட் எம்ப்ராய்டிங் மிஷின்ஸ். இந்த மிஷின்ஸ் எங்க இருக்கு, எப்படி ஆப்ரேட் பண்ணும், இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, நம்ம இந்த மிஷின்ஸ் யூஸ் பண்ணி என்னென்ன ஒர்க் பண்ணலாம், யார் யாருக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும், இதுக்குரிய சர்வீஸ் எப்படி, எல்லாமே நம்ம ஃபுல்லா இந்த டீட்டெயிலா இந்த வீடியோஸ்ல நான் உங்களுக்கு சொல்றேன். இதை வந்து நீங்க மிஸ் பண்ணாம எல்லாரும் பாருங்க. ஓகே மேடம், அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக் மாடல் பார்த்துடலாம் வாங்க. இது வந்து பேசிக் மாடல். இது வந்து டேபிள் டாப் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். 8 நெடில்ஸ் இருக்கும். இதனுடைய ஃப்ரேம் சைஸ் பார்த்தீங்கன்னா 8க்கு 14 இருக்கும். நம்ம இந்த மாதிரி பேக் போடுற டிசைன்ஸ் வந்து ஆஃப் அண்ட் ஆஃபாக, இந்த ஒரு ஆஃப் போட்டுட்டு ஆஃப் போடுற மாதிரி இருக்கும். இது மெயினாக சூட்டபிள் ஆகிறது பார்த்தீங்கன்னா லோகோஸ்க்கு, டிஷர்ட்ஸ்க்கு, வீட்டில் வச்சு பண்ணுறாங்க, பேசிக்காக பண்ணுறாங்க, எல்லாருக்குமே இது நல்லா சூட்டபிளாக இருக்கும். இதனுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2,40,000 வந்துடும். ஸோ இதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா இது வந்து டெய்லர்ஸ்க்காகவே நம்ம சூட்டபிளாக இருக்கும். டேபிள் டாப் கிடையாது. இது வந்து ஃபுல் செட் வந்துடும் உங்களுக்கு, டாப் டு பாட்டம். உங்களுக்கு இதில் வந்து ஒரு பிளவுஸ் யூ ஃபுல்லாக ஒரே வாட்டி போட்டுடலாம். இப்போ நம்ம பழசில் பார்த்தோம் இல்லையா, ஆஃப் அண்ட் ஆஃப் போடுறது, இதில் ஒரு யூ ஃபுல்லாக போட்டுடலாம். இதில் 12 ரீடில் இருக்குது உங்களுக்கு. ஸோ அட் அ டைம் நீங்கள் இப்போ ஒரு டிசைனில் 12 கலர்ஸ் இருக்குன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் பேக் ஒரு வாட்டி, ஃப்ரண்ட் ஒரு வாட்டி, ஸ்லீவ்ஸ் ரெண்டு ஒரு வாட்டி போடலாம். இது பாருங்க 12க்கு 14 இருக்கும். இதனுடைய ஸ்லீவ் சைஸ், எல்போ ஸ்லீவ்ஸ் எல்லாம் நம்ம பெருசாக போடணுன்னா கூட நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அக்யூரேட்டாக பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ப்ளவுஸ்க்காகவே இது சூட்டபிளாக இருக்கும். டெய்லர்ஸாக இருக்கட்டும், இல்லை பார்ட் டைமாக ஜாப் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே இது வந்து இந்த மிஷின்ஸ் பிளேஸ் வைஸும் கன்வீனியன்ட்டா இருக்கும். ஓகே மேடம், இந்த மிஷினை வச்சு மாஸ் எவ்வளவு நம்ம சம்பாதிக்கலாம் சார்? இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா பர் டே 2ல இருந்து 3 பிளவுசஸ் பண்ணோம். நம்ம ஆவரேஜ் 2ல இருந்து 3,000 நம்ம earn பண்ணலாம். மந்த்லி வந்து இல்ல பர் டே 2 பிளவுஸ்ல இருந்து 3 பிளவுஸ். இப்ப நம்ம அந்த காலத்துல எல்லாம் கையால பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல சார். இப்ப வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டரைஸ்ட் எம்ப்ராய்டிங் மிஷின். ஜஸ்ட் இதை நம்ம போட்டுட்டு நம்ம இப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டா போதும். ஃபுல்லா அதுவே ரன் ஆகும். நம்ம பக்கத்துல இருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. ஃபுல்லா அதுவே ரன் ஆகி முடிச்சு கொடுத்துடும். ஸோ கலர் சேஞ்ச் பண்ணிக்கும், அடுத்து என்ன பண்ணணுமோ அது பண்ணிக்கும், எல்லாமே அதுவே பண்ணிக்கும். ஆட்டோ கலர் சேஞ்ச், நீடல் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கும். டாப் டு பாட்டம் 2 இயர்ஸ் கேரண்டி வாரண்டி எல்லாமே வந்துடும் உங்களுக்கு வித் பார்ட்ஸோட. அதனால அதுவும் டென்ஷன் கிடையாது. நீங்கள் கால் பண்ணீங்கன்னா 1 டேல வந்து நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுத்துடுவோம். இல்லை, நாங்களே வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துடுவோம். இந்த மிஷினோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 3,40,000. ஸோ இந்த மிஷின் உங்களுக்கு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் பிஸ்னஸ். நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே, லேடிஸ்க்கு வீட்டில் இருந்து பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த மிஷின் நல்ல சூட்டபிளாக இருக்கும். இது வந்து 3rd மாடல் மிஷின் சார். இது வந்து ஃபியூச்சர் மாடல் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய ஃப்ரேம் சைஸ் பாருங்க 20க்கு 32 இருக்கும். ஸோ இதுல வந்து நம்ம நாட் ஓன்லி பிளவுசஸ், சுடிதார்ஸ், சாரீ பண்ணணும் கூட ஒரு 6 to 7 டைம்ஸ் நம்ம மாத்தி வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரேம் பெருசா இருக்கிறதுனால நம்ம வந்து பிளவுஸ், சுடிதார், சாரீ எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 2 டைம்ஸ் நம்ம ஒரு பிளவுஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். பேக்கு ஃப்ரண்ட் ஒரு வாட்டி, ஸ்லீவ்ஸ் 2 ஒரு வாட்டி. ஸோ ஜஸ்ட் 2 டைம்ஸ் ஃப்ரேம்ல நம்ம துணியை ஃபிக்ஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஃபிளெக்சிபிளா இருக்கும் எல்லாருக்கும். நம்ம ஃபியூச்சர்ல ஆரி ஒர்க்
ஒர்க் டிவைசஸ் அட்டாச் பண்ணணும்னா கூட நம்ம இங்க அட்டாச் பண்ணிக்கலாம். ஓ ஆரி ஒர்க் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஆமா அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்த மிஷின்ல ஆரி ஒர்க் அட்டாச் பண்ணிருக்கோம், அது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே மேடம். இதோட பிரைஸ் என்ன மேடம் வருது? இதனோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 4,25,000 வரும் சார். ஓகே மேடம். டெலிவரி நம்ம எப்படி மேம் பண்ணிட்டு இருக்கோம்? இப்போ நீங்க புக் பண்ணீங்கன்னா நான் 1 or 2 டேஸ்லயே நம்ம வந்து இன்வாய்ஸ் போட்டு உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவோம். நம்ம delivery.com டிரான்ஸ்போர்ட்ல போட்டுருவோம். அது உங்களுக்கு ரீச் பண்றதுக்கு வித்தின் 4 days 4 to 5 daysல அது உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகே மேடம். அசெம்பிள் பண்றதுக்கு மேடம் நீங்க வந்துருவீங்க? ஆமா நாங்களே வந்துடுவோம். நம்ம ஸ்டாஃபே வந்து உங்களுக்கு அசெம்பிள் பண்ணிட்டு 2 days அங்கேயே இருந்து ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு போயிடுவோம். இது எப்படி யூஸ் ஆமா மிஷினை எப்படி அரேஞ்ச் பண்ணோம், இதை இப்போ நம்ம ஒரு சிம்பிளா ஒரு ஸ்டெப் பார்க்கலாம் பாருங்க. ஒரு டிசைனை நம்ம செலக்ட் பண்றது, அதனுடைய பொசிஷன் சேஞ்ச் பண்றது, ஸ்கேல் சேஞ்ச் பண்றது, எல்லாமே நம்ம இதுல பண்ணலாம். ஓகே மேடம். இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு ஜஸ்ட் ஆமா ஒரு பிரஸ் பண்ணோம். பொசிஷனை சேஞ்ச் பண்றோம், சைஸ் நம்ம போடுறோம். பாருங்க சைஸ் டிஃபர் ஆகுது பாத்தீங்களா? ஆமா ஆமா ஆமா. ஸோ இந்த சைஸ் நமக்கு எவ்வளோ ஹைட் இருக்கு எவ்வளோ விருத்து இருக்கு அது பார்த்து நம்ம சேஞ்ச் பண்றது. தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நமக்கு இதுல 4 கலர்ஸ் இருக்கு இந்த டிசைன்ல. ஸோ 4 கலர்ஸ் நமக்கு என்ன வேணும்னு சூட் பண்ணிக்கிட்டோம். ஃபோர்த் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ல எங்க வருது, நமக்கு எங்க வேணும், ஸோ இந்த ஃப்ரேம்ல எந்த இடத்துல வேணும் அப்படின்னு ஆமா நகர்ந்துடும். ஸோ எல்லாமே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தான். ஜஸ்ட் மொபைல் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ யார் வேணாலும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் போட்டு பார்த்துட்டு கூட எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். இப்போ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தானே நம்ம யூஸ் பண்றோம், ஒரு கிரைண்டரா இருக்கட்டும் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி நம்ம கையில உட்கார்ந்து போடுறதை விட இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். ஸோ ஈஸியா நம்ம பண்ணிக்கலாம். ஓகே எனக்கு ஒரு டவுட் மேடம். இப்போ ஓடிடில வச்சுக்கோங்க த்ரெட் கட் ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்கா மிஷின் ஸ்டாப் ஆயிடும்ல எப்படி? ஆமா எக்ஸாக்ட்லி. த்ரெட் கட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிடும். நமக்கு அலைன்மெண்ட் மாறாது. நம்ம எங்க ஸ்டாப் ஆயிருக்கோ அங்க இருந்து நம்ம திருப்பியும் ப்ளே பண்ணிக்கலாம். அது ட்ரைனிங் எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துடுவோம். த்ரெட் இந்த இடத்துல தான் மோஸ்ட்லி கட் ஆகும். ஸோ நீ உங்களுக்கு இங்க இருந்து போட்டுட்டு வரணும்னு கிடையாது. ஒரு வாட்டி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அடுத்த வாட்டி இங்க நாட் போட்டு நம்ம இழுத்துக்கலாம். ஸோ இந்த பின்னை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணா போதும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டு இருக்கு பாருங்க. அவ்வளோதான். ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த டைமிங்ஸ் காட்டுது. இந்த டிசைன் கொஞ்சம் பெருசா இருக்கு. ஸோ 1 hour 14 minutes காட்டுது. ஸோ அந்த 1 hour 14 minutes நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் த்ரெட் ஏதாவது கட் ஆச்சா, நூல் ஏதாவது இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து ரேண்டமா அதுவே ஒர்க் ஆகும். ஸோ நம்ம பக்கத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை. பயப்படல, அதுவே ஸ்டாப் ஆயிருக்கும். இங்க இண்டிகேஷன் ரெட் கலர்ல காட்டிடும். ஸோ அந்த ஸ்டாப் ஆயிருக்கும். நம்ம வந்து த்ரெட் எந்த த்ரெட் கட் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு அந்த த்ரெட் போட்டுட்டோம்னா போதும். அதுவுமே டிஸ்பிளேல காட்டிடும் உங்களுக்கு எந்த த்ரெட் கட் ஆயிருக்குன்னு டிஸ்பிளேல காட்டிடும். அந்த த்ரெட்டை நம்ம போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டுடலாம். திருப்பி இதே ஸ்டார்ட் பட்டன் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவ்வளவுதான். 25,000. பாத்தீங்கன்னா எல்லாரும் வாங்க முடியாது. நமக்கு லோன் ஆப்ஷன் இந்த மாதிரி எதுவும் பண்ணிக்கலாம். ஆமா கண்டிப்பா நம்ம கொட்டேஷன் கொடுத்துருவோம். உங்க பேங்க் சைட்ல நீங்க பிசினஸ் லோன் அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப சில ஊர்ல சப்சிடிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, கவர்மெண்ட் சப்சிடி ஸ்கீம்லயும் அப்ளை பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். நம்ம கிட்ட எந்த மிஷின் வேணும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அந்த மிஷினுக்குரிய கொட்டேஷன் நாங்க கொடுத்துருவோம். நீங்க எடுத்துட்டு போய் அப்ளை பண்ணிக்கலாம். பஜாஜ் இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்கு, நம்ம ஃபினான்ஸ் ஆப்ஷனும் இருக்கு. ஸோ அதுலயும் நீங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். நீங்க உங்களுக்கு இந்த பிசினஸ் பண்ணணும்னு உங்க ஐடியா இருந்தா போதும், நீங்க கால் பண்ணீங்கன்னா நாங்க எல்லா ஒரு இதுவும் உங்களுக்கு சொல்லிடுவோம். ஓகே மேடம். ஃபைனலா மிஷின் பார்த்தலாம்ல? ஆமா ஃபைனலா பாத்து. இது வந்து இது இருக்கிறதுலயே அட்வான்ஸ்டு மாடல் மிஷின் சார். பெரிய ஃப்ரேம் கொண்டது. 20க்கு 48 இருக்கும். இப்ப லெஹங்காஸ் இந்த மாதிரி பொட்டிக் வச்சிருக்காங்க. நாங்க லெஹங்காஸ் இந்த மாதிரி அதிகமா பண்றோம். ஒரு கிரியேட்டிவ் நாங்க பண்றோம். ஒரு கிளாத்துக்கு ஃபுல்லா பண்ணிட்டு பண்றோம். அவங்களுக்கு நல்லா சூட்டபிளா இருக்கும். இதுக்கு பாத்தீங்கன்னா 12 நீடில்ஸ் வந்துடும். இது வந்து ஆரி ஒர்க் அட்டாச்மெண்ட். நம்ம போன மிஷின்ல பார்த்தோம் இல்லையா, டிவைசஸ் வேணும்னா அட்டாச் பண்ணிக்கலாம்னு. இதுதான் அந்த டிவைசஸ். இந்த மிஷின்லயும் அட்டாச் பண்ணிக்கலாம்.
பண்ணிக்கலாம், அந்த மிஷின்லயும் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மிஷினோட காஸ்ட் மட்டும் பாத்தீங்கன்னா 5,50,000 வரும். இந்த டிவைசஸ் காஸ்ட் செப்பரேட். இது கோடிங் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஒர்க் பண்ணிருக்கோம் பாருங்க. சோ இந்த கோடிங் சொல்லிட்டு ஓகே, இந்த கோடிங் சொல்லிட்டு இது வந்து 45,000 வரும். இது மட்டும் வேணும்னா, இல்ல இந்த சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, செம்கி ஒர்க். சோ இந்த செம்கி ஒர்க் வேணும்னா 45,000 வரும். சோ இந்த பீட்ஸ் பாத்தீங்கன்னா டபுள் பீட்ஸ், உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதை நாங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துடுவோம். அந்த பீட்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. சோ இது வந்து 1,15,000 ஆகும். இது டோட்டல் 2,05,000 ஆகும். இதுவுமே நம்ம வந்து இந்த 2 டாப் மைண்ட் மாடல்லையும் நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். இப்ப வேணாலும் அட்டாச் பண்ணிக்கலாம், இல்ல ஃபியூச்சர்ல வேணாலும் அட்டாச் பண்ணிக்கலாம். இதுக்குரிய டீடைல்ஸ் எல்லாமே நீங்க கால் பண்ணீங்கன்னா நாங்க சொல்லிடுவோம் உங்களுக்கு. ஓகே, நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா சென்னை வடபழனியில் இருக்கு, சிவன் கோயில் பஸ் ஸ்டாப். எக்ஸாக்டாக நீங்கள் வந்து வடபழனி பிரிட்ஜ் ஏறி இறங்கின உடனே நம்ம பஸ் ஸ்டாப் வரும். அந்த பஸ் ஸ்டாப் கிட்டேயே நம்ம ஆஃபீஸ் இருக்கு. ஸோ மெயின் ரோட்லேயே இருக்கு, 100 feet ரோட்லேயே. இது ஒன் ஆஃப் த பிரான்ச் நம்ம ஆஃபீஸ். நம்ம ஹைதராபாத்ல தான் ஹெட் ஆஃபீஸ், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சர்வீஸ்னு. ஸோ ஆல் ஓவர் இந்தியா நம்ம பிரான்ச்சஸ் உள்ளது இருக்கிறதுனால நீங்கள் எங்கே வேணும்னாலும், நம்ம தமிழ்நாடாக இருக்கட்டும், ஆந்திரா, கர்நாடகா, ஸோ ஆல் ஓவர் இந்தியாவுக்கு நம்மளது சப்ளை இருக்கு. ஸோ நீங்க எங்க வேணாலும் புக் பண்ணலாம். உங்களுக்கு 1 weekல உங்களுக்கு மிஷினை கொண்டு வந்து ஃபிட் பண்ணிட்டு டெமோ எல்லாமே நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே மேடம், ரொம்ப நன்றி மேடம். இந்த வீடியோ பார்த்து நம்ம இன்வெஸ்டர் நிறைய பேர் வராங்க, பார்க்கறேன். கண்டிப்பா சார்.